நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நின்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் களுவங்கணி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கோம். களுவங்கணி என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் யார் சந்திக்க வந்திருக்கோம் மேலே அப்படியும் அந்த அண்ணா வந்து சந்திச்சுட்டு இப்போ 1 மாதங்களுக்கு மேலே ஆயிருக்கும். அந்த இடைக்குள்ளே வந்து நாங்கள் பார்த்துட்டு போனாங்க. அந்த வேலைக்கு பழுகு எல்லாம் வந்து சரியாக நடக்காண்டு மேலே வந்து நல்லபடியாக எல்லாமே வந்து முடிஞ்சுது. அப்போ ஒரு மலசில கூடம் இல்லாமல் இந்த அண்ணாவினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரியாக போய் கொண்டிருந்தது. அந்த அண்ணா வந்து அன்றாடமாக சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை கூட ஒழுங்காக வந்து சாப்பிட்டு கொள்ளு. என்னென்னு சொன்னால், சாப்பிட்டா அந்த மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி பல வாவிகள், ஆறுகள், காடுகள்லாம் தாண்டி ஒரு இடத்த போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த அண்ணா வந்து சாப்பாட்டு கூட சரியான முறையில் சாப்பிடல. ஒரு தனிமையில் உள்ள ஒரு அண்ணா. நேரடியாக போய் பேசுவேன் மற்ற எல்லா விடயங்களையும். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டோக்கு மேலே இருக்கிறது வந்து 3 ரோத சைக்கிள். இந்த சைக்கிளை வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் வேணுமா, அம்பாறை மாவட்டம் வேணுமா, எல்லா இடங்கள்லையும் தீவிர விசாரித்து தேடி தெரிஞ்சுனாங்க, கிடைக்கல. இறுதியாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வசந்தி அக்கா தான் வந்து இதை வந்து ஏற்பாடு செய்து தந்தாங்க. அதாவது கொழும்புல இருந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் முறை ஒரு அண்ணா வச்சு அங்கேருந்து ஆர்டர் பண்ணி இந்த சைக்கிள் அனுப்பியிருந்தாங்க. அப்போ இந்த சைக்கிளை கூட இப்போ ஹயர் பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேக்குள்ள வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் இறக்குங்கண்ணா. தம்பியை வேணுமா இறக்குறதுக்கு? இதை வச்சு போட்டு கொஞ்சம் இறங்குங்க தம்பியா. அப்போ அந்த வகையில் அண்ணாவுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்குது கனடாவில் இருந்து. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பவுனா என்கின்ற அக்காவினுடைய ஷார்ட் நேம் வந்து ஷாலினி. அப்போ இந்த அக்கா வந்து செய்திருந்தாங்க. எவ்வளவு காசு அனுப்புனாங்க, என்ன மாதிரி இந்த ஃபோன் கிடைச்சது எல்லாமே வந்து அதை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டுமே இன்னும் நிறைய சர்ப்ரைஸான உதவி திட்டங்கள்லாம் வந்து அண்ணாவுக்கு இருக்குது. எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸை சொல்லிக்கொள்கிறேன். அப்போ நம்ம உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்தை நின்று நாங்கள் வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்கின்றோம். இப்போ நாங்கள் காலையில் எழும்பி இப்போ இந்த அண்ணா வந்து ஆயர் பிடிச்சதுலேருந்து சைக்கிளை வந்து எங்கே போய் எடுத்திருந்தோம், எப்படி கொண்டு வந்திருந்தோம் எல்லாமே வந்து அட் பண்ணிக்கொள்கிறோம். அப்படியே பார்த்துடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த களுவாஞ்சிக்குடி பஜாரில் நின்று கொண்டு இருக்கோம். அப்போ அந்த ஆட்டோ தரிப்படுறதுக்கு அப்போ நம்மளோட ஆட்டோவில் வந்து போக முடியாது, என்ன கரியல் இல்லை. அப்போ மேலே கரியல் இருக்கிற ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போடலாம் அந்த சைக்கிளை. அந்த வகையில் இந்த ஐயா வந்து எங்களுக்கு இந்த ஆட்டோவை வந்து பிடிச்சிட்டு வந்தவங்க. அப்போ அண்ணாட்ட வந்து நாங்கள் பேசியிருந்தாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நம்ம இங்கிருந்து களுவாங்கணிக்கு போகணும், பேசிட்டோம். அது நீங்கள் 6000 கேட்கீங்கன்னு காத்தாங்குள்ள சைக்கிள் இருக்குண்ணா. அதை எடுத்துட்டு நம்ம களுவாங்கணியில் ஒன்று கொடுத்துட்டு வரக்குள்ள இன்னொரு சைக்கிள் இருக்கா எடுத்துக்கொண்டு எடுத்து சொன்னீங்களா? சரி, நீங்க சரியாண்ணா. சரி. ஓ, 6000 குறைக்கல. 6000 எடுக்கணும் வெள்ள வழி போறதுக்கு. உங்களுக்கு அண்ணாண்ட ரேட் எல்லாம் பிக்னி ரேட் தான். நாங்க வந்து டொனேட் அப்படின்றதுக்காக வேண்டி அண்ணா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நான் குறைய தான் எடுத்திருக்கேன். 6000 எடுக்கிறது நீங்க இப்படி சொல்ற வடிவா 6000 தாங்க. நீ வெள்ள வழி போற ஆச்சு இல்லை, எனக்கு இங்கிருந்து போற ஆச்சா அது. சரி 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 ஓகே. நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு போகும்போது அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தரோம். ஸோ நான் அந்த சைக்கிள் எடுக்கிறதுக்காக வந்திருக்குன்றோம். இப்போ எஸ்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் வந்து சைக்கிள் வந்துருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த 3 டயர் சைக்கிள் வந்து அங்கே வீணு முற்றவங்களுக்கான அந்த சைக்கிள் இங்கே வந்து இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த சைக்கிள் எடுக்கிறது நாங்கள் வந்து உண்மையிலே கடுமையான முறையில் கஷ்டப்பட்டுனாங்க. அப்போ கொழும்பு இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அக்காட ஆதரவின் கீழே, அவங்களுடைய ஒரு அனுசரணையின் கீழே வந்து அதை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்போ மொத்தமாக 2 சைக்கிள் வந்து சச்சினானந்த கந்தசுவாமி, அடுத்தது நோர்வேல கூட இன்னும் ஒரு ஆங்கிள், அந்த பேர் குறிப்பிட விரும்பல, அவங்க வந்து மொத்தமாக 75,000 அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவங்களோட அனுசரணைகளை ஒரு சைக்கிள் எடுத்திருந்தோம். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வசந்தி அக்கா அவங்க வந்து கொழும்புல இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ் முறையை வச்சு அவங்க ஒரு சைக்கிள் வண்டி அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் மொத்தமாக 2 சைக்கிள் நாங்கள் கொழும்புல இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்தோம். அப்போ மொத்தமாகவே இந்த எஸ்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் அந்த இது வந்து பாருங்கள் 8000 ரூபா வந்திருக்குது. அப்போ 8000 நாங்கள் பே பண்ணி தவிர சைக்கிள் எடுத்து போக போகிறோம். அப்போ ஒரு சைக்கிளை வந்து அந்த ஜெர்மனுடைய வசந்தி அக்கா வந்து களுவாங்கணிக்கு கூடிய அந்த அண்ணாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ மட்டும் ஒரு சைக்கிள் வந்து வேறு ஒரு இடத்த வந்து கொடுக்கணும். அப்போ அதெல்லாமே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் பேசிக்கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். இதில் வந்து பேரளி சைன் சரியா ஒரு சைக்கிள் எடுத்து போறோம். ஒரு 2 மணி வேலை வந்து இன்னொரு சைக்கிள் எடுக்கிறோம். இந்த துண்டை நீங்க எடுத்துட்டு போங்க. அடுத்தது நீங்க வராட்டி இந்த துண்டை கொடுத்தா சாமான கொடுக்கும். சரி ஓகே. இல்ல நாங்க வருவோம், பிரச்சனை இல்லை. இதுல ஒரு பாருங்க எவ்வளவு இருக்குண்டு.
சரி சரி இல்லை உனக்கு கண்டிப்பா பாட்டு 8,000 ரூபாய் கட்டாயம் நான் கட்டாயம் பே பண்ணிட்டா போய் சைக்கிள் எடுத்துட்டு போக போகிறோம். அப்போ எங்களுக்கு சந்தோஷமா என்ன சைக்கிள் எடுக்கிறது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் இங்கே வந்து சைக்கிளே இல்லை. சரி வாங்க சைக்கிள் கொஞ்சம் எடுத்தாங்களே. உங்களோட என்ன இப்போ நீங்கள் நன்கொடையாக கொடுக்குறீங்க. மேலும் மேலும் இதாக நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வாங்க சைக்கிளை கொஞ்சம் எடுத்தாங்களே. என்னன்னு சொன்னா அந்த ஜெர்மனியில் கூடிய வசந்தி அக்கா வந்து இந்த சைக்கிளை வேண்டி அனுப்பியிருந்தாங்க கொழும்புலைக்கு அவங்களோட ரிலேட்டிவ் முறை அவங்களோட ஆதரவோட. அப்போ இந்த சைக்கிளை வந்து எடுக்கிறதுக்கு இந்த 8,000 கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த 1000 காசு எல்லாமே வந்து ஜெர்மனியில் கூடிய வசந்தி அக்காட அனுசரணை கீழே வந்து நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். நோர்வேலிருந்து உதவி செய்த அந்த அண்ணா, அடுத்தது சச்சின் அண்ணா அந்த சுவாமி என்கின்ற அந்த அண்ணா வந்து அவங்களோட சைட்ல வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட வந்து 4,000 வேண்டி எடுக்கணும். என்ன சொன்னா இந்த ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 4,000 வந்துருக்குது. அப்போ இப்போ வந்து ஜெர்மனியில் கூடிய இந்த வசந்தி அக்கட காசில் தான் இருந்து எடுத்து கொடுக்குறேன். என்ன டைம் வந்து இப்போ காசு இல்லை. அதனால வந்து நம்ம முதலாவது வந்து இந்த வேலையை முடிப்போம். முதலாக முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக பார்ப்போம். உடச்சு விட்டுறாங்க. இதை கொண்டு ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த சைக்கிள் வேற இடத்த கொண்டு கொடுக்கணும். இது வந்து களுவங்கணிக்கு போகுது. மற்ற சைக்கிள் வந்து கச்சக்கொடி சுவாமி மேலண்டு அந்த பக்கம் தாந்த சைடு அந்த சைக்கிளை எடுக்கிறதுக்காக ஓடாத ஓட்டம் இல்லை, போகாத இடம் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம் எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கும். சைக்கிள் வந்து இல்லை. அப்போ கொழும்புல இருந்தால் அப்போ கடைசியாக வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து இப்போ கொண்டு போகிறோம். இப்போ இது வந்து அந்த அண்ணாவுக்கு தெரியாது, ஒரு சர்ப்ரைஸாக தான் கொண்டு போகிறோம். வெளியே சந்தோஷமாக இருக்குது. பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் இந்த சைக்கிளுக்கு வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் காற்று போயிருக்கு. அப்போ அதான் வந்து தம்பிகிட்ட பம்பெடுத்து சொன்னேன். தம்பி வந்து ஜோதிலிங்க அண்ணாவுக்கு யாரு தெரிஞ்ச ரிலேஷன் உண்டு தான். ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்போ இங்கே வரும்போது ஆரம்பத்தில் வந்து கட்டாரில் கூடிய ஒரு அண்ணா, அந்த அண்ணாட பேர் என்ன? சின்ன தம்பி. இந்த ஜோதிலிங்க அண்ணாவுடைய தம்பியா? அண்ணா தம்பி. அப்போ அந்த அண்ணா வந்து இவங்களோட குடும்பத்தை எல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்து கொண்டு வந்திருக்கார். அப்போ அவரால் வந்து கடைசி கட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு மலசில கூடம் செய்து கொடுக்க முடியாம போயிட்டு தானே. அப்போ அந்த வகையில் தொடர்பு நிறைய பேசியிருந்தாங்க. அப்போ இந்த தம்பியா வந்து எனக்கு இந்த இடத்த வந்து ஆரம்பத்தில் வந்து காட்டியிருந்தவர். அப்போ காத்தடிக்கிறதுக்காக வேண்டி அவர் பம்மன் எடுத்தவங்க தம்பின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பம்மன் எடுத்து வந்துட்டார். படிச்சுட்டு உள்ள போவோம். இப்போ என்ன மாதிரி ஜோதிலிங்க நிலைமையில அப்படி இருக்குது? இப்போ எல்லாம் முதல் மாதிரி கஷ்டம் ஒன்றும் இல்லை. மனசில் கூட கிடைக்குதானே. இப்போதைக்கு ஒரு நல்லா இருக்கா. நம்ம வீடியோ போட்டது பிறகு வேற யாரும் வந்து நேரடியாக வந்தவங்களா உதவி செய்ய? இல்லை அதுக்கு பிறகு வரல, யாரும் வரல. இல்லை நம்ம செஞ்சுதான் கடைசி. சரி சரி. அப்போ நம்ம இடத்துல போவோம். என்னண்ணா கொஞ்சம் நெளிஞ்சிருக்கா பட்டமாக இருக்குன்னு உருள் இல்லையா? உருளும் இந்த பிரேக் கடைஞ்சி வரும். கொஞ்சம் இழுத்துடுங்க. ஏதாங்க இதை கழட்டி கொஞ்சம் எடுக்கணும். அங்கே வச்சு கழட்டு சாவி. சரி பிரச்சனை. நம்ம காற்று அடிச்சுட்டு கொண்டு போவோம். காற்றை கொஞ்சம் அடிச்சிருங்க தம்பி. என்னன்னு சொன்னா ஜோதிலிங்க அண்ணாவுக்கு நாங்கள் வந்தது தெரியாது. பார்ப்போம் என்ன செய்யறாரு உள்ள போயிட்டு. பால்டி பில்லையா? பால்டி பில்லு கலாட்டு கொடுக்குது. இல்லை இதுக்கு பால்டி தேவையில்லை. இல்லை இப்படி விசாரிக்கிறாரு. அடிங்க போய் பார்த்து போகுது.
இல்லை சரி இல்லை யூஸ் ஆகும். இல்லை அது லூஸாக எடுத்தனால இது காற்று போகுது. போகுது பார்த்தீங்களா? இதில் எப்படி யூஸ் ஆகுது நட்டில் என்ன பிரச்சனை? வாட் பிரச்சனை வருது. கிளப்பில் கேட்டவர் என்ன நடந்தது? அது என்னென்னா கொழும்பு ஹாஸ்பிட்டலில் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் அந்த சொன்னால் ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லி அப்போ ஒரு மணிக்கு பிரச்சனை நல்ல வேண்டி பிரச்சனை லேம்பில் இறந்துட்டு வேண்டி அப்புறம் ஒன்றும் இல்லை ஹார்ட்டில் என்ன பிரச்சனை 9 வயசு ரெண்டு சொன்னாங்க. இப்போ அந்த சந்திலேருந்து கொஞ்சம் ஓரமாக வந்து உருட்டிட்டு வந்து நாங்கள் இப்போ மர இணையக்குள்ள அந்த பொடி எடுத்து வந்து கொண்டிருக்காங்க. 9 வயசு தானா? பொம்பளை பிள்ளையா? பொடியும் தீப்பு தான் தீப்பு தான் தொட்டு தானே இல்லை. அதுக்கு என்னடா எந்த இடத்துல இருக்கு அவங்களோட வீடு? பக்கத்துல வேற வழியில் கிணறு பார்த்துருக்கு. சின்ன பொடியும் எதுவும் சோண்டு வைக்காங்க ஓடியெல்லாம் சொல்லி திரும்ப கடிங்க. என்னன்னு சொன்னா வீட்டில் வந்து சின்ன பெச்சொன்று இருக்கு போல. பெச்சாகிறது தானே வாய்ப்பு இல்லைண்ணா. என்ன புதுசு தானே. அது இது இதெல்லாம் அது அப்போ வாழ்க்கட்ட பிரச்சனையா இருக்கா? அதுதான் டக்குன்னு போகுது தீப்பு பிரச்சனை. தீ போட்டரிக்கும் இதுக்குள்ள வாழ்க்கட்டை கலண்டு தெரியாது. உள்ளுக்குள்ள வாழ்க்கட்டை வேண்டிய டீப்பில் இருக்கிற வாழ்க்கட்டு அங்கே பார்த்தேன். இல்லை அவங்ககிட்டையும் பார்த்து ஒன்றும் செய்யலாம். இது வந்து கொழும்பு இருந்து ஆர்டர் பண்ணி வந்தது தானே. இங்கே தீப் தான் மாற்றி கொடுப்பீங்களா? நான் பார்த்து சந்தோஷமா அவரை கொஞ்சம் இருக்கா ஓட வச்சு பார்க்கலான்னு பார்த்து எதனா ஓகே. என்னன்னு சொன்னா இப்போ டீப்ல வந்து சின்ன பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ தம்பி சொன்னார் கலாட்டி போட்டி கொடுக்கணும். அப்போ நீங்கள் கலாட்டி போட்டி கொடுங்க. சரியா? ஒரு கிலோ கொஞ்சம் பிரிச்சு வச்சு புளி சைக்கிள் தான் நம்ம கலாட்டி போனால் இன்னும் நல்லா இருக்கும் தானே. அண்ணாவுக்கு இப்போ அந்த உதவி எல்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா கொடுத்து வாங்க எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ வந்து கடன் லாங்காக போகுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து அரைவாசியாக வந்து நான் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து பதிவிடுறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ நின்று அடுத்த வந்து அண்ணாவுக்கு வந்து வழி ஒன்று எடுத்து கொடுத்துருக்கீங்க. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு என்ன வழி இதுதான் என்ன உங்களோட வளவுக்குள்ள வருது. இப்போ உங்களோட அக்காவோ தங்கச்சோ இப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஆக்களோட வளவுக்குள்ள போகிறது நல்ல இல்லை. அடுத்து என்ன சொன்னப்போ நீங்கள் இந்த சைக்கிளை வந்து இப்போ இந்த ரோட்டுக்கு ஏற்றி ஓடுறதா இருந்தாலும் உங்களுக்கு இது ஈஸி. அந்த பக்கம் மணல் தானே. அப்போ எப்படி சோமா இருக்கீங்களாண்ணா? சோமா அதை சாப்பிட்டாச்சா? இன்னும் சாப்பிடல. இப்போ சமைக்கிறாவு என்னடாப்பா இப்போ 12 மணி ஆகுது. காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடலன்னு மதிய சாப்பாடு சாப்பிடுறீங்க? இல்ல காலை சாப்பாடு சாப்பிடுத்தேன். இடியப்பம் அப்போ வரச்சு இடியப்பம் சாப்பிடுது. இப்போ சாப்பிட்றேன் டைமுக்கு இப்போ சாப்பிடுறேன். இப்போ மனசுல கூட என்ன மாதிரி பாவிக்கீங்களா? இல்லை அவங்க திறப்புல வைக்கணுமா? நாங்க என்ன முறையும் இல்லை. அதான் பார்த்துருக்கேன்.
ஆமா அவங்க வரணுமா சிறப்பு தெளிப்படி போனவங்க நமக்கு ஆளுக்கு காணையும் இல்லை. திறப்பு விழான்னு சொன்னா இப்ப எங்களை தான் சொல்லிக்காங்க நாங்க வந்து ரிபன் கட் பண்ணி ஒரு இதுமா செய்யறதுக்கு உங்களுக்கு தான் எழுதியா அதான் சரி நான் பிரச்சனை இல்லாம நீங்க எண்டையில இருந்து பாவீங்க சரியா என்ன சொன்ன அந்த ரிபன் எல்லாம் வாங்குறதுக்கு மேல எங்கிட்ட காசு இல்லை அப்படியே திடீர்னு வந்துட்டோம் செலவுகள் கொஞ்சம் கூட்டிட்டு இப்ப அந்த வகையில உங்களுக்கு நிறைய உதவி எல்லாம் வந்து கிடைச்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி உங்களை பத்தின தகவல்களும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல அரசாங்கத்தால் எல்லாம் வந்து வீடு கிடைச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அது இந்த நம்ம எங்க ஜிஹெச் கேட்டு பாருங்க, சவண்டிக்கேரி அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஒன்றுமில்ல ஆக சும்மா எனக்கு நீங்க தாரது அவங்களுக்கு புறாம கூட உங்கள்கிட்ட போய் தெரியுது கொஞ்சம் வாங்கல அப்படி வாங்க புறாம ஆக்களுக்கு தெரியுது அப்படி சொல்லக்கூடாதுன்னா புறாம அப்படின்னு சொல்லக்கூடாது. சில நேரம் இப்ப கோவங்கள்ல வந்து சில நேரம் பிள்ளையான தகவல்களை தரலாம் தானே விசாரிச்சது அப்படி சொன்னாங்க. அடுத்து என்னன்னு சொன்ன தம்பி உங்களோட அந்த ஜிஎஸ் இருக்காரு தானே கிராம உத்தியோகஸ்தர் அப்ப அவர்கிட்ட வந்து அண்ணாட பேரை போட்டு மற்றது அண்ணாட அம்மாட பேரை போட்டு எங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் நீங்க எடுத்து தரணும் சரியா? இப்ப நாங்க அடுத்த தினம் வரும்போது இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அடுத்த தினம் வரும்போது நான் லெட்டர் எடுத்துட்டு போறோம் சரியா? என்னன்னு சொன்னா இப்ப அண்ணாவுக்கு வந்து இது வரைக்கும் ஏதாவது கொடுப்பனால் கொடுக்கப்பட்டிருக்கா உண்மையில இவருக்கு வருமாதானா இப்ப எங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். லெட்டர் மூலமா இருந்தா தானே சரி. அப்ப எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரியா தம்பி? அப்ப நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவேன். அதை எப்படி எழுதணும்னு நான் எழுதி எங்களுக்கு ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் எடுத்துனா மட்டும் போதும் சரியா? அப்ப பிறகு உங்களோட வாழ்க்கை லைஃப்ல அப்படி நான் நல்லா போகுது. உங்களை ஃபுல்லா பாக்குறது உங்களை கட்டார்ல இருக்கிற அண்ணா தானா? நீங்க மொத்தம் எத்தனை சகோதரங்கள்ண்ணா? 8 பேரு. 8 பேர். 8 பேர்ல இங்க அவர் மட்டும் தான் பாக்குறாரு. அவர் மட்டும் தான் பாக்குறாரு. அவர் மட்டும் தான். நீங்க ஆண் சகோதரம் எத்தனை பெண் சகோதரம் எத்தனை? 4. ஆம்பளை 4. எல்லாரும் கட்டுத்தாங்க. நாங்க 2 நேரிக்கும். நீங்க 2 நேரம் கட்டிங்க அவர் தான் பாக்குறாரு. அந்த அண்ணா பாக்குறாரு. அவர் தான் பாக்குறாரு. உங்களோட கைப்பாரு அவரு தான். அவர் தான் பாக்குறாரு. அவர் தான் தென்னாரு நீங்க வேறையிலாண்டு வேறு வந்தாரு ஓடி. சரி அடுத்தது நம்ம உள்ள போவோம் என்ன அந்த ஓரத்துக்கு. ஆனா இது நல்லா இவடத்த இணல் மரத்துக்கு நல்லா இருக்கு. அது நம்ம ரோட்ல இருந்து பேசுறோமே சரி. அப்ப உள்ள போவோம். அப்ப உள்ள வந்து முதல்ல அந்த சைக்கிள் ஓடி பாப்போம் உள்ள ஒரு சைக்கிள் வந்து ஓடி பாது உள்ள போவோம். என்ன சொன்னா டீப் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது போல காத்து அடிச்சு நாங்க காத்து நிக்குது இல்ல என்னன்னு தெரியல. அப்ப தம்பி கொண்டு வந்து உங்களுக்கு அதை செய்து இணக்கி தருவார் சரியா? பெச்சண்டா வச்சு போட்டு தருவார். இல்லைன்னு சொன்னா டீப் பிரச்சனைனா டீப்பை மாத்தி தருவார் சரியாண்ணா? அப்ப ஒரு சைக்கிள் ஓடுவோம் என்ன தம்பி பம்மங்க இப்ப அது இந்த பக்கம் ஓடும். சரி நான் வாங்க காட்டு கொஞ்சம் அடிக்கணும். பெச்சியாம் போயிட்டு வரேனே. பெச்சா இருக்கணும்னா இல்லாட்டி டீப் ஏதாவது வார்க்கட்டை பிரச்சனை இருக்கணும். வாங்க ஓடி காட்டுங்க சரியா எங்களுக்கு. பெச்சியாம் போயிட்டு இனி சைக்கிள்லாம் ஓடணுமா? எங்கேயும் போறேன்னு சொன்னா நீ கையால நடந்து தெரியக்கூடாது. பிடிச்சு கொள்றாரு. அப்ப பிறகு என்ன ஒண்ணு ஓடுங்க. கைத்த மாதிரி ஓடுற காத்து போயிட்டு காத்துல பிடிக்குது. காத்துல அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்க அங்கால பக்கம் இறங்க மாட்டேங்க. இறங்கி கொஞ்சம் ரொட்டி எடுக்கும். சரி இறங்குங்க அப்படி.
காத்திரிக்கு நல்லா ஓடணும். காத்திரிக்கு ஓடலாம். ஆளுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஊற்றணும். மேல என்ன இறுக்கி பிடிக்காது, இறுக்கி பிடிக்குது. அவங்க காட்டி போட்டு அந்த கொண்டு வர இடத்த பிடி தருவாங்க. சரி, எவ்வளவு செய்து அந்த டீ பிரச்சனை பாருங்களேன் நமக்கு எப்படி உண்டு. சரி, பிரச்சனை இல்லை தம்பி, சரி விடுங்க. அப்போ அடுத்த நாங்கள் வரும்போது பார்ப்போம். என்ன உதவி பற்றி சரி, நான் உள்ள போகும்போது இந்த உதவியை செய்தாக்கள் எல்லாரையும் வந்து நான் அப்படி டீட்டெயில்ஸ் சொல்கிறேம்மா. அங்கே உள்ளுக்குள்ளே போகும்போது வெயிலாக இருக்குது. வாங்கண்ணா அந்த இணலுக்கு போவோம். அப்படி இங்கே ஒன்று இணலுக்கு என்ன வெயில் அடிக்கு. கொஞ்சம் சுத்தக்குள்ள இந்த இது பிடிக்குது. தெரியல இழுத்து பிடிக்குது.